தம்பி டீ இன்னும் வரல. ஆமா டீயை போட்டு கொடுமா, குடிச்சிட்டு கிளம்புறாங்க. லூசு பையன் வந்துட்டானா ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பான் அவன். சரி சரி நான் கிளம்புறேன், தலைவலிக்கு. டீ குடிச்சிட்டு போய் எனக்கு வீட்டுல தலைவலிக்கு. டென்ஷன் ஆகாதீங்கண்ணா, எது காலையில நான் சீக்கிரமா குடிச்சிட்டு போறேன். வாங்கண்ணா. என்னயா எனக்கு முன்னாடியே வந்துட்டு இருக்கிறேன் இன்னைக்கு. நீ வந்துருவா, நான் முன்னாடியே வந்தேன். யாயா உயிரை எடுக்கிற? என்னப்பா நீ செய்தி என்ன பாப்போம். நான் வந்தம்பா டீ போடு. அதாவது நல்ல வேலை இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி, தீபாவளியா மாறல. ஏதோ உயிரை வாங்குறாங்களே இவங்க. இவருக்கு இதான் வேலை. இவங்க பண்ற வெளிநாட்டு பிரச்சனைக்கு நம்ம தலையில தான் வந்து எல்லாம் இடியெல்லாம் எரியுது. ஏதோ ட்ரம்ப் கோபமா இருக்காராம், ஏதோ 25% இறக்கி விட்டாங்களாம். அதனால நம்ம ஊர்ல ட்ரெஸ் நகை அது இதுன்னு எல்லாம் விலை ஏறி போயிருச்சு. நல்ல வேலை இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி. விநாயகர் சதுர்த்திக்கு வெறும் பழங்களும் பொறிகிரின்றனால அதுக்கு பெரிய பாதிப்பு இல்ல. தீபாவளியா இருந்தா எவனா போய் ட்ரெஸ்ஸை வாங்க முடியுமா? மாட்டிக்குப்பாங்கல்ல 25%. யார் வீட்டு காசு? இவர் வந்து தொழிலதிபர். இவரு கோடி கோடியா இங்க வந்து சம்பாரிச்சுக்கிட்டு இருக்காரு. சிங்கிள் டீக்கு காசு எல்லாம் நீங்க என்ன கொடுக்க சொல்லிட்டு போறான், இவன் பேச்சு பேசுறான். தம்பி உனக்கா பிரச்சனை? உனக்கு பிரச்சனையா? தொழிலதிபருக்கு பிரச்சனை. அவங்க ஏற்றுமதி பண்ண போறாங்க, அவங்களுக்கு பிரச்சனை. இந்த மாதிரி பேசுறதான்ப்பா பிரச்சனைய. அதாவது தொழிலதிபர் போய் அந்த வெளிநாட்டுல அமெரிக்காவில போய் 25% ட்ரெஸ் வரி போட்டு இறக்கிடுவாங்களாம். இப்ப அந்த விலையை அவங்க எங்க இருந்து போய் சரி கட்டுவாங்க? எங்களை மாதிரி ஆளுங்கிட்ட வித்துதானே நாங்க தானேப்பா பாதிக்கிறோம். வந்துருவாரு அப்படியே நாட்டாம இது நியாயம் பேச. வெளிநாட்டு விவகாரத்துலாம் பேசாது, தெரியாதெல்லாம் பேசாத. சரி உங்க ஜி எதுக்கு போனே எடுக்கல? எதுக்கு போனே எடுக்கல? ஏன் ஒரு 4 வாட்டி போன் அடிச்சிருக்காராமா, போனே எடுக்காமலே இருந்திருக்கீங்க. என்ன மாதிரி வெட்டி பாயலாம்? அவங்க டீ கடையில சும்மா சும்மா இருக்காரு அவரு. என்ன சண்டை போட்டுக்காதீங்க. இந்த 4ஆம் பக்கத்துல ஒரு நியூஸ பாத்தீங்களா இல்லையா? அவர் மட்டும் போன் பண்ணல, இந்த ஜப்பான் ஊடகம் அதுவும் அமெரிக்கால இருந்து போன் பண்ணிருக்கு, அவர் எடுக்கவே இல்லையா? அம்மா நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவமா? நான் இல்லன்னு சொல்லலாமா? ஜி வந்து ஒரு நாள் 25 மணி நேரம் வேலை பாக்குறாருமா. எப்படி யோசிக்கலாம்? அடுத்த நாள்ல இருந்து 1 மணி நேரம் கடை வாங்கி வேலை பாக்குறாரு. என்னென்ன சொல்றோம் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. அப்படியா பட்டவரு எப்படி போனை எடுக்க முடியும்? எவ்வளவு பிஸியா இருக்காரு தெரியுமா? இந்த மயிலுக்கு தடவி கொடுக்கறது, அப்புறம் மாட்டுக்கு எதையாவது ஊட்டுறது, அப்புறம் வீட்டுக்குள்ளேயே யோகாசனம் பண்றது. 2 செகண்ட் வந்து போன் பண்ணி என்னங்க நாட்டு மக்கள் மேல வரிய போடாதீங்க அப்படின்னு பேச வேண்டியதானே? என்ன இதெல்லாம் பேசக்கூடாது. அது வந்து ரிலாக்சேஷன் மோட்ல. இவ்வளவு நாள் அந்த வெளிநாட்டுக்காரன் ட்ரம்ப் அவரு நான் தான் போறேன் நிறுத்தினேன், நான் சொல்லிதான் நிப்பாட்டினாங்க, 2 நாட்டையும் நான் தான் பேசணும்னு பேசிக்கிட்டே இருக்காரு. ஒரு வார்த்தை அப்பெல்லாம் கிடையாதுங்க, நாங்க நிறுத்தணும் சொல்ல வேண்டியதானே? இந்த ஜெய்சங்கர் அவரு அந்நிய நாடுகள்ல யாரும் தலையிடல, நாங்க தான் நிறுத்தணும் அப்படிங்கிறாங்க. இல்ல அப்படின்னு ஒரு மறுப்பு செய்தி சொல்ல வேண்டியதானே? அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. அது மட்டுமா, இப்ப இந்த கேபினட் மீட்டிங்ல உட்காந்துட்டு ட்ரம்ப் பேசுறாரு, நான் வந்து ஜிக்கு கால் பண்ணேன், உங்களுக்கு 24 மணி நேரம் டைம் தரேன், அதுக்குள்ள போற நிறுத்தணும், இல்லன்னா நீ உங்க தலையை சுத்தும், நான் வந்து உங்க மேல வரியெல்லாம் போட்டுருவேன் அப்படின்னு சொன்னாரா. இவரு வந்து மறந்து அப்படியே பயந்து போய் 5 மணி நேரத்துல போற நிறுத்திட்டு தான் சொன்னாங்களாம். ஆனா நான் சொல்லப்பா, இந்த ட்ரம்ப் சொன்னாரு, எங்களுக்கு வந்து எப்ப பதுங்கணும் எப்ப பாயணும் எல்லாம் தெரியும். புலி வந்து எதுக்கு பதுங்கிறது? எதுக்கு சும்மா பதுங்கிக்கிட்டே இருக்க கூடாது. அப்படிதான் இங்க பாரு, கொஞ்சமாவது அந்த ட்ரம்புக்கு நன்றி விசுவாசம் இருக்காமா? நீ சொல்லுமா, கரெக்ட் தானே? இப்ப அவர் இங்க வரும்போது நம்ம ஜி வந்து கைடா இருந்தார், ஒரு ஸ்பாட்டையும் சொல்லி கொடுக்குறது கைடா இருந்து, இங்க இருக்க ஸ்லம் ஏழைங்க குடிசையெல்லாம் வெள்ளை துணியெல்லாம் வச்சு மறைச்சு அவ்வளவு பார்த்து பக்குவமா ஃப்ரெண்டு மாதிரி அனுப்பி வச்சிருக்காரு. இந்த மாதிரி வரி போடலாமா? அது மட்டுமா நடந்தது? அவரு அங்க ஜெயிக்கணும்னு இங்க உட்காந்து பூஜை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இருப்பாங்க போல விட்டா. அதானே, அப்படி எல்லாம் பண்ணி நன்றி விசுவாசம் வேணா அந்த ட்ரம்புக்கு அந்த மாதிரி RSS சொல்லி கொடுத்து அமைச்சிருந்தா கூட பரவாயில்ல, ஏதாவது வந்திருப்பாங்க. முடியா தலைய வலிக்குதியா எனக்கு, செஞ்சு முடியாத. சரி விடுங்க, இந்த வெளிநாட்டு விவகாரத்தை பேசினா எனக்கே தலை சுத்துது. நம்ம உள்நாட்டு விவகாரத்துக்கு வருவான். அந்த சந்திரபாபு நாயுடு அவர் ஏதோ கோவமா இருக்காரமே உங்க மேல, என்ன கதை அது? அது ஒண்ணும் இல்ல, அந்த துணை குடியரசுல அந்த இது வந்துச்சுல, அத வந்து யார்கிட்ட கேட்கணும்? சந்திரபாபு அவர்கிட்ட தானே கேட்கணும். அதுதானே நியாயம். அவர் போயிட்டு ஜெகன்கிட்ட கேட்கலாமா? கேட்டா யாருக்காக கோவம் வருமா வராது? சங்கியா இல்லாம நான் நார்மையா பேசுறேன். நான் வந்து நான் நல்லதாங்க நானு. அடங்கப்பா
இது உலக நடிப்புடா சாமி. சரி விடு, அதாவது நல்லதான். இப்ப இவ்வளவு நேரம் நம்ம ட்ரம்புக்கு நன்றி விசுவாசம் இருக்கா அப்படி இப்படி நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம ஜி இப்படி பண்ணலாமா? யார் தயவுல இப்ப அவர் ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு? சந்திரபாபு அவரோட தயவுலையும் அப்புறம் அந்த பீகார் அந்த சிஎமோட தயவுல தானே ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. ஒரு பில்ல பாஸ் பண்ணா கூட இவங்க 2 பேரோட தயவு வேணுமேனு தொங்கிக்கிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது துணை ஜனாதிபதி இதுக்கு ஃபர்ஸ்ட் யார்கிட்ட 2 பேர்கிட்ட கேட்கணுமா இல்லையா? அதை விட்டுவிட்டு வந்து எதிராளியா இருக்கிற அந்த ஜெகன்கிட்ட போய் கேட்கலாமா? இவருக்கு மேல நன்றி விசுவாசம் இருக்கா? ஆஹா சூனா போனா ஒவ்வொருத்தர் இருக்க வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துரும் போல் இருக்குடா. சொல்லு. என்னன்னா நீங்களே கொஞ்சம் டீல சக்கரை தானே போட்டு திங்கிற, சொல்லு. அவர் இருக்காரு நம்ம ஜி, அவருக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. இப்பவே இன்னும் ஒரு பிரச்சனையை அவரே தலையில மண்ணள்ளி போட்டுக்கிற மாதிரி போட்டுக்கிறாரு. நம்ம நாட்டுல 2 பெரிய பணக்காரங்க இருக்காங்க. இவங்க என்ன பண்ணாங்க, நம்ம ஆட்சியை காப்பாத்திக்கணும்னு 2 பேரையுமே அப்படி இப்படின்னு சப்போர்ட் பண்ணிட்டு போயிட்டு இருந்தாங்கல்ல. ஆனா இப்ப என்ன ஒரு நெருக்கடி வந்துருச்சுன்னா 2 பேர்ல ஒருத்தருக்கு தான் சப்போர்ட் பண்ண முடியுன்ற நெருக்கடி ஜிக்கு வந்து. அம்பானி அவருக்கு தான் பண்ணிருப்பாரு. ஏன்னா வீட்டு விசேஷத்துக்காக ஒரு நகரத்தையே வாங்கி நேஷனல் சாதாரண ஏர்போர்ட் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் ஆக்குனாங்க. சுத்தி இருக்க எல்லாரும் ஸ்கூலு காலேஜ் வேலை எல்லாத்தையும் லீவ் விட்டாங்க. அவரு நேர்ல போய் கலந்துகிட்டாரு. அவ்வளவு பெரிய அவங்க கொண்டு வந்த அந்த ஜியோ அதுக்கு இவரோட போட்டோ போட்டாங்க. அப்ப அப்படின்னா இருங்க கண்டிப்பா அம்பானி தான் அவரை ஃபேவர் பண்ணிருப்பாரு. ஆனா அதுதான் நடக்கல. அவரெல்லாம் வந்து கழட்டி விடலான்னு பாக்குறாரு போல இருக்கு. அவங்க பையன் ஏதோ ஒரு சரணாலயம் ஒண்ணு கொண்டு வந்தாங்கல்ல, ஓபன் பண்ணாங்க. அதை கூட நம்ம ஜி தான் போய் திறந்து வச்சாரு. அதுக்கெல்லாம் அங்க சுப்ரீம் கோர்ட்டை வச்சு கொட்டு விழுந்துட்டு இருக்கு. என்ன அது எப்படி நீங்க இந்த மாதிரிலாம் அரிய வகை விலங்குகள் எல்லாம் என்ன பண்றீங்க, எப்படி கொண்டு வரீங்க, உங்களுக்கு இந்த லைசன்ஸ் எல்லாம் எப்படி வந்தது, ஏகப்பட்ட இது அதுலயே அந்த விசாரணைகள் எல்லாம் போயிட்டு இருக்கு. அதனால இப்ப இன்னொரு பேச்சு என்ன அடிப்படுதுன்னா, அம்பானி அவர் இருக்காருல்ல, அவர் கையில 140 MP இருக்காங்களாம். இப்ப திடீர்னு இவர் அவருக்கு சப்போர்ட் பண்ணலன்னா இழுத்து விட்டாருன்னா என்ன பண்றது, ஆட்சி கலைஞ்சு போகும். ஆமா, அப்ப அதனால இப்ப வந்து அந்த பயத்துல இருக்காரு. இப்ப வந்து அதான் நீங்க சப்போர்ட் பண்ண போற. சொல்லு, நீதான் தைரியமான ஆளத்தை சொல்லு. இப்பதாம்மா எனக்கு யோசனை. இந்த அம்பானி இருக்காங்கல்ல, அவங்க ஃபேமிலி எல்லாரும் போய் ட்ரம்ப போய் பாத்துட்டு வந்தாங்க. அது வந்து இவருக்கு தெரிஞ்சு போச்சு. இதுவும் கூட ஒரு வகையில கோபமா இருந்தா நம்ம ஜி வந்து அம்பானியை கழட்டி விட்டு அதை நீ புடிச்சுக்கலான்னு தோணுது. கரெக்ட் தானே? சொல்லு. இதெல்லாம் தேவையில்லாத பேச்சு பாரு. எங்களுக்கு தெரியாதா இப்ப அதானி இருக்காரு, இந்த கொரோனா காலகட்டத்துல நம்ம வீட்டை விட்டும் வெளியில போகல, கடை எதுவும் திறக்கல. நான் சொல்றது பொட்டி கடையில இருந்து மால் வரைக்கும் பெருசு, வால்மார்ட் எதுவா இருந்தாலும் சரி உலக நாடுகளே இழுத்து மூடிடுச்சு எல்லா கடையும். அப்படி இருக்கும்போது எந்த கம்பெனி ரன் ஆகல. இப்படி இருக்கும்போது எவனும் பொருளும் வாங்கல, எவனும் பொருளும் விக்கல. அப்படின்னா எல்லா தொழிலும் அந்த இடத்துல டேமேஜ் தானே. ஆனா ஒரு ஆளு மட்டும், உலகத்திலே ஒரே ஒரு ஆளு மட்டும் வளர்ந்துகிட்டே போறாரு. உலக பணக்காரர்கள் பட்டியல்ல இடத்துக்கு போறாரு அந்த நேரத்திலேயே. அப்ப சந்தேகத்தை கிளப்புது, எப்படி ஹவு இட்ஸ் பாசிபிள்னு இப்பதான் தெரியுது. நீங்க கொஞ்ச நாள் இந்த பக்கம் வளருங்க, நாங்க தேவைப்படுற இடத்துல கூட்டுக்கிறாரு போல ஜி. அதெல்லாம் அவருக்கு ஏதோ தரம் இருக்காது வளரணும். தேவையில்லாத வரதுக்கு முன்னாடி போறேன்னு சொன்னேன். பரவாயில்ல, நான் வேணா காசு கொடுக்குறாரு, உண்மையை பேசிட்டு போவான். போயா நீ எங்க பாருப்பா சங்கி. ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.